இவரு ராசி பரவாயில்ல. இதை இவர்கிட்டே வந்து வாங்கிட்டு போலான்னு மறுபடியும் வந்திருக்கிறேன். இப்படி கைராசி பரவாயில்லையா? கைராசி பரவாயில்ல, இவர் கைராசி திருப்தி ஆகுது. எனக்கு கம்மியா கிடைச்சது, நீங்களும் வாங்கி பயன்பெறணுங்கிற நோக்கத்துல நான் கொடுக்குறேன். 73,000 கொடுக்க யாரு வேணாலும் தூக்கிட்டு போங்க. அந்த மாட்டை 20 லிட்டர் கேரண்டி. மடிச்சிட்டு பாருங்க. எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? வர ஒரு மாடு வாங்கிட்டு போலான்ட்டு வந்தாங்க, இப்பதான் புதுசா வாங்குறேன். 2 மாடு வாங்கிட்டீங்க. சரி, இன்னொரு மாடு நல்லா பிடிச்சிருந்ததுங்க. 5 லிட்டர் கண்ணை மூடிட்டு காலைல சாயந்தரம் நம்ம பண்ணையில் நேரடியா வாங்க கறந்து பாருங்க. கறந்து பார்த்துட்டு 8, 7, 5 மீட்டர் போட்டு அளந்து வந்தா எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவர் 40 கச்சப் வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு இங்க போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன வாட்டி தான் இங்க வந்துரும். வாங்கினவங்க நல்லபடியா சொன்னாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு இவர்கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். பால் 5 லிட்டர் சொல்லி கொடுத்தாரு. 5 லிட்டர் வருது. எப்படி இருக்கு குணத்துக்கெல்லாம்? எப்படி இருக்கு அந்த மாடு? குணத்துக்கெல்லாம் சொந்தங்களே, நான் தான் உங்க சேலம் ஹரி. நம்ம இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் கூட்டாத்தப்பட்டி கிராமத்துல இருந்து வாரந்தோறும் விற்பனை பதிவு போட்டு வரோம். நம்ம பண்ணையில வாரந்தோறும் 25க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஜெர்சி கிராஸ், ஹெச்எஃப் கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் போன்ற அனைத்து மாடுகளும் வந்துட்டு இருக்கு. 15 லிட்டர் கறவையில இருந்து 25 லிட்டர் கறவை மாடுகள் வரைக்கும் நம்ம பண்ணையில அவைலபிளா இருக்கு. வாரந்தோறும் வெள்ளி மற்றும் சனி நாட்கள்ல நம்ம பண்ணையில வியாபாரம் கொடுத்துட்டு வரோம். வெள்ளிக்கிழமை வரவங்க வெள்ளிக்கிழமை காலையில இங்க 6 மணிக்கே வியாபாரம் தொடங்கிடும். நேரமா வரவங்க தாராளமா 25 மாட்டுல பார்த்து எடுக்கலாம். லேட்டாக மாடுகள் எல்லாம் விற்பனை ஆகிறது. அதனால சீக்கிரமா வாங்க. ரொம்பவே நல்லபடியான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் போன வாரம் சொன்னதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவன் பாருங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணி வியாபாரத்தை உருவாக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்ணி வியாபாரத்தை உருவாக்குற மாதிரினா என்கிட்ட வாங்க, உங்களுக்கு பண்ணை அமைச்சு தரேன், மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிம்பத்தி கிரியேட் பண்றதா அர்த்தம். அதாவது நான் சொன்னது என்னன்னா, மாடுகள் வந்து ஒரு நல்ல தொழில். அனுபவம் இருந்தா லாபம் சம்பாதிக்க முடியும், அனுபவம் இல்லைன்னா லாபம் சம்பாதிக்க முடியாது. அதை வந்து தொழில் தெரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலை பண்ணுங்க நான் சொன்னேன். அதை வந்து சில பேர் சிம்பத்திக்காக பேசுறாரு. வியாபாரத்தை கொண்டு வருதுன்னா வாப்பா இந்த மாடு பால் கறந்தா 1 லட்சம் சம்பாதிக்க நான் வீடியோல சொன்னா அடுத்த வாரம் 10 மாடு வித்துட்டு போயிருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். உங்க ஏரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபேமஸ் பண்ணிட்டாங்க, ஹெச்எஃப் மாடு தான் கறக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு நிலைமை வந்து மாறிடுச்சு. உங்க ஏரியாவில் உங்களை சுற்றுப்புறத்துல நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்த உங்க பக்கத்து வீட்டுல உங்க அப்பா சித்தப்பா எல்லாம் என்ன மாடு வச்சிருக்காங்களோ அந்த மாடு தான் உங்களுக்கான சூட்டபிலிட்டியான மாடு. ஹெச்எஃப் மாடு நீங்க எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க. பராமரிப்பு கொடுத்தா மட்டும்தான் அது தாங்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெச்எஃப் மாடுனா அது வந்து பாத்தீங்கன்னா பிராய்லர் கோழி. ஜெர்சி கிராஸ், கிர்ரு, ஷாகிவால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி. ரெண்டுல எது சாப்பிட்டா சத்து, எது விலை அதிகம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அனலைஸ் பண்ணி நீங்க தொழில் பண்ணுங்க. இந்த தொழில லாபம் இருக்குதுங்க, நஷ்டமும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பேர். தொழில் தெரிஞ்சவன் 10 பேர் லாபத்தை சம்பாதிச்சான், தொழில் தெரியாத 90% பேர் நட்டத்தை தான் அனுபவிச்சான். நான் கண் கூட பார்த்திருக்கேன். அது நான் இங்க வாங்கினது அங்க வாங்கினது அப்படியானது இப்படியானது நான் சொல்ல முடியாது வீடியோல. தெளிவா பண்ணுங்க. அப்படி ஏதோ ஒரு சின்ன டவுட்னா எனக்கு போன் பண்ணுங்க. நான் எல்லா போனுக்கும் எடுத்து நான் பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு உண்மையா மாட்டு பண்ண வைக்கணும்னா லாப நஷ்டங்கள் இருக்குன்னா எனக்கு நேரடியா வந்து பாருங்க, பேசலாம். நான் போன் எடுக்காத பட்சத்துல எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை கொடுப்பேன். நன்றி. 15 லிட்டர் கறக்கிற மாடு நம்ம 80,000க்கு பாத்துக்கிறோம், 85,000க்கு பாத்துக்கிறோம். ஆனா 20 லிட்டர் கறக்கிற மாடு 73,000 விலை. வெறும் 73,000 விலை. நாட்டு கிராஸ் மிக்சிங். இதுல எந்த குறையும் இல்லைங்க. பாருங்க, சுழி நடுமுதுகு ராஜா சுழி, நெத்தியில ஒரே சுழி, பல்லு அரைக்கடை, 3வது கண்ணு வந்து சினையா இருக்குது. இங்க வாங்க, இதுல என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்றேன், அது மைனஸே கிடையாது, இருந்தாலும் நாம சொல்லுவோம். இந்த மாதிரி நான் ஜெனினா சொல்றேன். உலகத்துல யாருமே சொல்லி விற்க மாட்டாங்க. அவங்க சுயலாபம் வந்தா போதுன்னு பார்ப்பாங்க. நான் வந்து ஓப்பனா சொல்லி விற்கிறேன். இங்க பாருங்க, முதுகு வந்து 2, அதான் ரெட்டை முதுகுன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பக்கம் ஒரு முதுகு இருக்கும், இந்த பக்கம் ஒரு முதுகு இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு முதுகுல வந்து அரை முதுகு தான் இருக்குது. வேற ஒருத்தவங்க வந்தா இது வந்து பார்க்க தெரியாது யாருக்கும், வியாபாரிக்கு தான் கண்டுபிடிப்பாங்க. அதனால நான் ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு தரேன். எனக்கு கம்மியா கிடைச்சது, நீங்களும் வாங்கி பயன்பெறணுங்கிற நோக்கத்துல நான் கொடுக்குறேன். 73,000 கொடுக்க யாரு வேணாலும் தூக்கிட்டு போங்க. அந்த மாட்டை 20 லிட்டர் கேரண்டி. மடிச்சிட்டு பாருங்க, 10-20 அடிக்கும், கேரண்டி அடிக்கும். ஃபேட்டஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங்கு, நல்ல கருங்காம்புல தெளிவான மாடு. வெயிலுக்குலாம் இந்த மாடு பயந்துக்கவே தருங்க. குணத்தை பாருங்க, குணம் பாருங்க, பால் தார் பாருங்க, ஜம்முன்னு இருக்குது. இன்னும் வந்து 5 நாள் டைம் இருக்குது, நிறக்க மடி எடுக்கும். 73,000 விலை. நீங்க எந்த ஜில்லாவில கூட போயிட்டு பாருங்க. என்னைக்கும் நான் நியாயமா நடந்துக்குவேன், நியாயமா கொடுப்பேன். என் பொருள் தெளிவா இருக்கும். வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க. மாட்டுல அளவான மாடுங்க, ஆனா மடியில வந்து பெரிய கெப்பாசிட்டி உடைய மாட்டு கூட இந்த அளவுக்கு 1 லட்ச ரூபா மாட்டு கூட இவ்வளவு மடி கிடையாதுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசுங்கிற மாதிரி கறவையில இந்த மாட்டை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு மாடு பக்கத்துல நிக்க முடியாது. அந்த அளவுக்கு கறவை கொடுக்கக்கூடிய மாடு. காலக்கண்ணீன் இருக்கு, கண்ணீனி 10 நாள் எண்ணெயோட ஆகுது. அப்படியே காம்புல பால் பீச்சினீங்கன்னா ஒரு காம்புக்கு 100 ml பால் வரும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு, சுழி சுத்தமான மாடு, பல்லு அரைக்கடை, 2 கண்ணீன் இருக்குதுங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, இந்த நான் சொல்றக்கூடிய விலைக்கு இந்த மாடு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. வெறும் 65,000 இதோட விற்பனை விலை.
4 இடம் விசாரிங்க. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். ஆனா மாட்டுல எந்த தவறும் இல்லைங்க. சுழி தவறு எதுவும் கிடையாது. வேணுங்கிறோம் கூப்பிடுங்க. 65,000 தாங்க விலை. தெளிவான மாடு, தெளிவான கெப்பாசிட்டியான குணம். 5 லிட்டர் கண்ணை மூடிட்டு காலைல சாயந்தரம் நம்ம பண்ணையில் நேரடியா வாங்க கறந்து பாருங்க. கறந்து பார்த்துட்டு 8, 7, 15 மீட்டர் போட்டு அளந்து வந்தா எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா விட்டுருங்க. HF கிராஸ் டைப் மாடு, சுழி சுத்தமான மாடு, பல் முளைப்பல் 2 சனையா இருக்குது. மாடு 2 நேரமும் 25 லிட்டர் கறக்கும் பண்ணையாளர் சொன்னாங்க. நாம 2 நேரமும் எவ்வளவு கேரண்டி ஆனது? 23 லிட்டர் கேரண்டி. அது கூட வேண்டாம், 20 லிட்டர் கேரண்டி. நான் சொல்ல போற ரேட்டுக்கு என்ன உயரம் பாருங்க. HF வெளியே எங்கேயாவது போய் வாங்கினீங்கன்னா இந்த மாடு வந்து 1.20 1.30 கூட சொல்லி பார்ப்பாங்க. 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாக்கண்ணே பொண்ணுன்னு சொல்லி விற்கலாம். ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த மாட்டுக்கு ரேட்டு 1,02,000. இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. இங்க பாருங்க, சின்ன மாடு இல்ல. வீடியோல எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. நேரடியா வந்து பாருங்க. பெருங்குட்டு மாடு, சின்ன மாடு கிடையாது. பண்ணைக்கு அற்புதம். வேணுங்கிறவங்க தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாட்டை 100% சொல்றேங்க. 20 லிட்டருக்கு 100 ml கரைஞ்சா என் காட்டுல கொண்டு வந்து கட்டிட்டு நீங்க பணம் எடுறான்னு சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கிறேன். இது வந்து ஒரு ஜெர்சியில டபுள் கலர் மிக்சிங்ல லோ பட்ஜெட்ல 15 லிட்டர் கறக்கிற கறவையில கொண்டு வந்திருக்கோம். சுழி சுத்தம் 3 நித்து கடைப்பல் முளைப்புல தெளிவான மாடு, தெளிவான மடிசீட்டு. இன்னும் 10 நாள் ஈன்ற டைமிங்ல இருக்குது. இந்த மாடு 2 நேரம் 15 லிட்டருக்கு பஞ்சம் வராது. நல்ல கலர் பேட்ச், நல்ல தெளிவான மாடு, நல்ல காம்பு கட்டான மாடு. ஜெர்சி கிராஸ். இங்க பாருங்க, குணத்தை பாருங்க. மைதா இருக்குண்ணே. பச்சை குழந்தை குணத்துல பால் தர பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. சூப்பரான பால் தர. ஒரு அளவான கறவையில எதிர்பார்க்கறவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 65,000 இதுக்கு நம்ம சொல்ற விற்பனை விலை. தாராளமா வாங்கி பயன்பெறலாம். நல்ல கறக்கக்கூடிய மாடு, தெளிவான மாடு, தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. குணம் பெஸ்ட், ரேட் பெஸ்ட், கலர் பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட். ஒரு சின்ன கறவைக்காரங்க தாராளமா வாங்கிக்கலாம். மேய்ச்சலுக்கும் அருமையா இருக்கும், தண்ணி திணிக்கு அருமையா இருக்கும், குணத்துலயும் அருமையா இருக்கும், பட்ஜெட்லயும் அருமையா இருக்கு. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். 15 லிட்டர் கறவை கேரண்டி. தாரணங்குளம், குப்பகோடனூர், சேலம் மாவட்டம், ஓமலூர் தாலுகா. எத்தனை டைம் மாடு வாங்க வாரீங்க? 2வது டைம். ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு எப்படி இருந்து என்ன அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வாங்கின மாடு இவர்கிட்ட தான் வாங்கிட்டு போனேன். பால் 5 லிட்டர் சொல்லி கொடுத்தாரு. 5 லிட்டர் வருது. எப்படி இருக்கு குணத்துக்கெல்லாம்? எப்படி இருக்கு அந்த மாடு? குணத்துக்கெல்லாம் குழந்தை மாதிரி நல்லா இருக்குது. நான் நினைச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. இல்ல மாடு அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்கல்ல. ஆமா, கஷ்டம் தான். ஆனா இவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போனாட்டி பரவாயில்ல, நல்லா இருக்குது. அது செவல வாங்கியிருந்து இதையா கருப்பல்ல வாங்கிருக்கீங்க? அப்புறம் சரி அடுத்த வாரம் வரேன்னு, இந்த மாடு நல்லா இருக்குது வாங்கிக்காக்காரு. சரி வாங்கிட்டேன். பால் 20 சொல்லிக்கிறாரு, 18 கேரண்டி கொடுக்குறேங்கிறாரு. வாங்கிட்டு போய் 15 நாளிலேயே கண்ணு போட்டுருச்சு காலக்கண்ணு. இப்ப வாங்கிட்டு போய் 2-3 மாசம் ஆகுது கணக்கு. குணமனம் எல்லாம் நல்லா இருக்குதா? எல்லாம் நல்லா இருக்குது. அதுதான் இவர்கிட்டே வந்து வாங்கிட்டு போலான்னு மறுபடியும் வந்திருக்கிறேன். இப்படி கைராசி பரவாயில்லையா? கைராசி பரவாயில்ல, இவர் கைராசி திருப்தி ஆகுது. ஆனா இவர் கைராசினால நம்ம ஒரு பண்ணையே உற்பத்தி பண்ணலாம்னு ஒரு முன்னால மாடு வளர்த்துன்னு சொன்னீங்களா ஆரம்பத்துல? காட்டு வழியில வச்சிருக்கிறீங்கிட்டு போய் வாங்கினேன். அது நம்மளுக்கு செட் ஆகல. அதுதான் 2 மாடு இறந்து போச்சுன்னு சொன்னோம்ல. அதுக்குதான் சரி இவர் கைராசி பரவாயில்ல, நம்ம இங்கே போய் வாங்கலாம்னு. இப்ப எங்க பையன் மாடு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு வந்திருக்கிறான் மாடு வாங்கிட்டு வரதுக்கு. வாமா அங்கேயே போலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தான். அவன் தான் வந்தான். சரி வேற இடத்துல பாக்கலாமாடான்னு. இல்ல நம்ம அவர்கிட்டயே போலாம் வா. போற டைம் பையன் வேண்டாம்ல சொன்னாங்க. ஆமா, வேண்டான்னு தான் சொன்னான். மாடு வாங்க வேண்டாம் அப்படிதான் சொன்னான். ஆனா இந்த டைம் அவனே வா வாங்கி தரன்னு கூட்டிட்டு வந்துக்கிறான். இவரு ராசி பரவாயில்ல, கைராசி தான். கைராசி தான். மாடு இது நல்லா இருக்குது. மாடுலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மாடு இதுவும் குழந்தை மாதிரி எல்லாம் வந்து நம்ம கிட்ட பழகிச்சுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். மாடு வளர்ப்பு எப்படிக்கா? லாபம் தானா பெண்களுக்கு? எப்படி மாடு பாத்துக்கிட்டா லாபம் தான். எத்தனை மாடு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு பண்ணைக்கு, ஒரு வீட்டுக்குன்னா? ஒரு பண்ணையா வச்சிருந்தா ஒரு 10 மாடு வச்சிருந்தா நல்லா தான் இருக்கும். நல்ல காசு இருக்கு. ஒரு 10 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு பணம். 5 மாடாவது வேணுங்க. 3 மாடு கரையில இருந்தா 2 மாடு சென்னையா இருந்தா கரெக்டா இருக்கும். ஒண்ணு வச்சிருந்தோமா அது ஒன்னும் பால் கறக்கும். அப்புறம் மறுபடியும் சென்னையாகி போச்சுன்னா நிறுத்தி போடுவோம். திருப்பி அது கையில இருந்து தானே வாங்கி போட்டுட்டு போவோம். இன்னைக்கு எப்படி நிறைய வெரைட்டி வந்திருந்தா நல்லா இருந்தா? எல்லாம் வந்திருக்கிறாங்க. 2 மாடு இப்ப சேல் ஆகி போச்சு. இன்னொன்னு 2 இப்ப அவரு 2 பிடிச்சிருப்பாராட்டங்குது. உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கு? அது பிடிச்சிருவாங்க. நானுதான் அதுதான் பிடிச்சிருந்துச்சு. சரி அவர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் ஆசைப்பட்டு வாங்கல, நான் போய் அதை கேட்க முடியாது இல்ல. அது பழைய மாடு மாதிரியே இருந்தோம். அது பழைய மாடு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிதான் அதைத்தான் பிடிக்கலாம்னு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் சரி அந்த அண்ணன் டக்குன்னு ரேட் பேசிட்டாரு. அப்புறம் சரி நான் அடுத்த வாரம் வரணும்னே. சரி நீ இந்த மாட்டை பிடிச்சிட்டு போ, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரி அவர் மனுச்சு திருப்தியா கொடுக்கல, நம்ம வேண்டாம்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்கிட்டேன். ஆல் பிளாக் டைப்ல பொதுவாகவே மக்கள் விரும்புவாங்க. அதுல இந்த மாடு எல்லாத்துக்கும் விரும்புவாங்க. ஏன்னா ஆல் பிளாக் டைப், அழகான முகலட்சணம், 2 நேரம் 20 லிட்டர் கறக்கும், 18 லிட்டர் கறவைக்கு கேரண்டி. நம்ம மடி வச்சுலாம் மத்த ஆளுங்க மாதிரி பணத்தை ஏத்தி சொல்லிப்பலாம். இது 25 லிட்டர் சொன்னா இன்னும் 10,000 சேர்த்து விற்கும். அந்த மாதிரி எண்ணம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். இருக்கிறத உள்ளபடி சொல்லிட்டு உள்ளபடி போறவன் தான் நானு. 18 லிட்டர் கறவை கேரண்டி, தண்ணி திணி கேரண்டி, பல் முளைப்பல்லு, குணத்துல பச்சை குழந்தை. பாருங்க பால் தரம் எப்படி இருக்கு? சூப்பரான பால் தரதா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜொரம் தான். கண்ணு போட்டு பால் வத்தி போயிடும். ஜொரம் எடுக்கிற மாடு கறவை எடுக்கும். ஃபர்ஸ்ட் நல்ல நைஸ் தோல், நல்ல மடி செட்டு, பிரம்மாண்டமான மடி செட்டு. வேணுங்கன்னு கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். இந்த மாட்டுக்கான விற்பனை விலை 91,000.
அண்ணாச்சி அழகிய ஒரு செம்புத்து காரியில ஒரு சூப்பரான கிருமாடு ஒண்ணு நம்ம பண்ணைக்கு வந்திருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை காலையில அழகிய காலக்கண்ணின் இருக்கு. சுழி சுத்தமான மாடு, சுழி சுத்தமான கன்று. பல் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கடையா இருக்குதுங்க. ரெண்டாணித்து கன்று இனி இருக்குதுங்க. இந்த மாட்டோட சீம்பால் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 9 லிட்டர் வந்திருக்குதுங்க. 2 நேரமும் 15 லிட்டர் கறவைக்கு நாம கேரண்டி சொல்லி கொடுக்குறோங்க. பயந்துக்கவே தேவையில்ல, 100% கறக்கும். தண்ணி திணிக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க. கிருனாவே பொதுவா உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா குணத்துக்கு பச்சை குழந்தைங்க. ஒரு 8 காலை நவுத்துறது இல்லைங்க. கண்ணுக்குட்டி விட்டு கண்ணுக்குட்டி முன்னாடி கட்டிவிட்டா காலை இந்தாண்டா நவுத்தாது. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை பாத்தீங்கன்னா 75,000 கேட்கறோங்க. நேரடியா வந்து பாருங்க. குணாதிசயம், காம்பு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. பல்லு பிடிச்சு பாருங்க. எப்படி என்ன எவ்வளவு பெருசு இருக்கு, சின்னதா இருக்குதா எல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. வேணுங்கிறோம் நேரடியா வரலாம். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் ராயப்பட்டி கிராமத்துல இருந்து வரேன். திருச்சியில நிறைய வியாபாரிகள் இருக்காங்களா, மாட்டு வியாபாரிகள்? இருந்தது யூடியூப்ல பார்த்தாங்க. யூடியூப்ல பார்த்தேன் அண்ணன் சொல்றது எல்லாம் மாடு நேரம் தரமா இருந்ததுங்க. அதனால சரி பார்த்துட்டு வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு. ஓகே, எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க? வர ஒரு மாடு வாங்கிட்டு போலான்ட்டு வந்தாங்க. இப்பதான் புதுசா வாங்குறேன். 2 மாடு வாங்கிட்டீங்க. சரி, இன்னொரு மாடு நல்லா பிடிச்சிருந்ததுங்க. சரி அதையும் வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு. நம்ம வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. செவல செட் ஆகுமோ? செட் ஆகும். கறவைக்கும் நம்ம டிகிரி வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு. இந்த மாடு பால் எவ்வளவு சொன்னாங்க? இந்த மாடு 5 லிட்டர் சொன்னாங்க. எவ்வளவு ரேட்டு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 75 ரூபா சொன்னாங்க. 73 ரூபாய்க்கு. 73. இந்த மாடு அதே ரேட்டு தான். 5 லிட்டர் 18 லிட்டர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 15 தாண்டும். ஒன்னு சென மாடுங்க, ஒன்னு கண்ணு மாடு. கிடையாது பெட்டகன். கைராசிலாம் செல்லுலயே பாக்குறாங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்பிக்கையோட வாங்கிட்டு போறாங்க. நம்பிக்கையா இருக்குதுன்னா நான் நம்பி தாங்க வந்திருக்கேன். விலை நம்ம கேட்டதோட கம்மியா தான் கொடுத்துருக்காரு. உங்க ஏரியால இப்படிப்பட்ட மாடுகள் 15 லிட்டர் 20 லிட்டர் மாடுகள் கிடைக்குங்க. ஆனா அங்க போய் நம்ம வியாபாரி வச்சு பார்த்தது இல்லைங்க. இவ்வளவுதான் தெளிவா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. திருப்தியா சொன்னாரு, திருப்தியா இருக்குதுங்க. 25 மாடு இருக்குதுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு கூட மாடு இருக்கு. தரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. மேய்ச்சல் இருக்கு, தட்டத்தை நீங்களா இருக்குங்க. இந்த மாடுகள் மேய்ச்சலுக்கு எப்படி இருக்கும்? இதை பற்றி நல்லா இருக்குங்க. அதான் விட்டாவே மேயுதுங்க. வெயிலுக்கு சூப்பரா இருக்கும். வெயிலுக்கு நல்லா இருக்கு. சொல்லிதான் கொடுத்துருக்காங்க வெயிலுக்கு நல்லா இருக்கும். இப்படி பண்ணது வைக்க வேண்டிய ஐடியால இருக்கீங்களா? பண்ண கச்சிதமா வீட்டுல நம்ம வேலைக்கு போறோம், வீட்டுல உள்ளவங்க பாத்துக்கிறதுக்கு அப்படின்னு. பெண்களுக்கு, வீட்டுல உள்ள பெண்களுக்கு. ஆமா, கொத்தனார் வேலை பாக்குறேன். கொத்தனார் பிளஸ் மாடு வளர்ப்பு. ஆமாங்க. உங்களே மாதிரி கொத்தனாருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய கொத்தனார் பாப்பாங்கல்ல. கொத்தனார் வேலைக்கு போறோம், வீட்டு வளர்ப்புக்கு வீட்டுல உள்ளவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வீட்டு இது பார்த்துட்டு மாடு பாத்துக்குவாங்க. வீட்டு செலவுக்கு ஆகிக்குங்க. மாசம் ஒரு 10,000 15,000 20,000 வரைக்கும் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு முத கொண்டு எல்லாம் சார் கை செலவு. இல்ல அழகிய முகலட்சணம்னு சொல்லலாம். எப்படி போஸ்ட் கொடுக்குது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி HFன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜெர்சி பிளஸ் HF ரெண்டுமே கலப்பினமான மாடு. 2 நேரமும் 10 கறவைக்கு பஞ்சம் வராது. தண்ணி தீனிக்கு பஞ்சம் வராது. முளைப்பல் 2 ஆணித்து சுழி சுத்தமான மாடு. ஐசெட் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. காம்பு வரிசை பாருங்க. கொம்பு இல்லாத மாடு. கறக்க பிடிக்க அப்படியே சூப்பரா இருக்கும். பாய்ப்பு தாரையாட்டும் பால் இங்க பாருங்க. நேரம் பாருங்க. நல்ல மடி செட்டு, நல்ல மடி வச்சுதான் கண்ணு போடும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை, நாம சொல்லக்கூடிய விற்பனை விலை 91,000. வேணுங்கிறவங்க நேரடியா வாங்க, செக் பண்ணுங்க, பாருங்க, தெளிவா செக் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம்ல. அப்படி அழகான மாடு ஒன்னே ஒண்ணு கட்டினாலும் வீட்டுல அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு லட்சணமா இருக்கும். ஜெர்சியில ஒரு அருமையான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடு, அளவான மாடு, தண்ணி திணிக்கு அடக்கமா, சின்ன மாடு, சின்ன கறவையில் நல்ல மாடு. 15 லிட்டர் கறவை வரும். வெள்ளிக்கிழமை நாள் அதுமா அழகி கெடேரி கண்ணின்னு இருக்குது. இன்னும் சீம்பால் மடி தாங்க இது. பால் மடி கட்டிலாம் காமி கிடையாது, சீம்பால் மடி. மாடு பாருங்க, நல்ல கிளி கொம்பு, ரிங்கு கொம்புல மாடு பார்த்தா முக லட்சணத்துல அவ்வளவு அழகா இருக்கும். பாருங்க மாட்டோட முக லட்சணத்தை பாருங்க. பால் வந்து பாத்தீங்கன்னா 2 நேரமும் ஒரு 8, 7, 15க்கு தப்பு வராது. மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 73,000. குணமானலாம் பயந்துக்கவே தேவை. குழந்தை மாதிரி இங்க பாருங்க, யாரு வேணாலும் பேசிக்கலாம். அப்படியே காம்பு வந்து அப்படியே சூப்பரா நைஸ் காம்பு, கறக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது. கயிறுலாம் பாருங்க பிடிக்கிறதா, நல்ல குணம். நல்ல குணம், பயந்துக்கு தேவை. கறக்க பிடிக்க அவ்வளோ அற்புதமா இருக்கும். ஒரு மாடு வீட்டு யூஸ்க்கு தேவைங்கிறவங்க கூட தாராளமா இந்த மாடு எடுக்கலாம். கறவைக்கு தேவைங்களும் எடுக்கலாம். அளவான மாடு, அளவான தீனி, நல்ல கறவை. 73,000 இதோட விற்பனை விலை. கெடேரி கண்ணோடு இருக்குது. ரெட்டிப்பு லாபம் உண்டு, கூப்பிடுங்க. புராண கண்ணு மாடு, சூப்பரான தெளிவான மாடு, நல்ல பெருங்குட்டு மாடு, 3 ஆணித்து மாடு, பல் சேர்ந்த மாடு, சுழி சுத்தமான மாடு, அழகிய காலக்கண்ணு. வெள்ளிக்கிழமை விடிய காலில் ஒரு 2 மணி அளவில் போட்டுச்சுங்க. நல்ல சீம்பால் தரத்துல மாடு தேடிட்டு இருக்கிறீங்க, ரெடி கண்டிஷனுக்கு பால் வேணும்னு தேடிட்டு இருக்கிறோம், தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணலாம். 10 பேர் வந்து பார்த்தாங்கன்னா கண்ணு போற அளவுக்கு தான் இதோட கறவையும் இருக்கும், இதோட தீனி தண்ணி இருக்கும். மாடு 15 லிட்டர் கறவைங்க, ஒரு அடிக்கு ஒரு காம்பு, தெளிவான மாடு. மாட்டுக்கான விற்பனை விலை 70,000 தாங்க. எல்லா ஒரு கிளைமேட்டும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. வேணுங்கிறவங்க நேரடியாக நம்ம பண்ணைக்கு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா செம்புத்துல ஒரு சூப்பரான மாடு, தண்ணி தீனிக்கு அவ்வளவு அற்புதமான மாடு, குணமனத்துல தெளிவான மாடு. 2 நேரமும் ஒரு 17 படி வச்சுக்கலாம், வேண்டாம் 15 படி கேரண்டி கொடுக்கலாம். இந்த மாடு கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. நைஸ் சோலு, உடைச்சலு,
அப்படியே மடி செட்டு பாருங்க, சதுரத்துக்கு சதுரம் பைக்கட்டு, காம்பு கட்டு, தெளிவான முக லட்சணம், செம்புத்து காரி. அதாவது பாத்தீங்கன்னா முன்னங்கால்ல இருந்து பின்பக்கம் பூரா செம்புத்து, முன்னங்கால்ல இருந்து முகத்தார வரை காரி. நல்ல ஒரு கலர் காம்பினேஷனு. இந்த மாட்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய விற்பனை விலை 71. எங்க வேணாலும் போய் வாங்கிக்குவாங்க. 71,000 மாட்டோட விலை. 10 இடம் விசாரிச்சு நம்ம பண்ணைக்கு தேடி வாங்க. என்னடா விலை கம்மியா தராங்களே, மாட்டுல ஏதாவது குறை இருக்குமோ நினைக்காதீங்க. பச்சை குழந்தைங்க பாருங்க, மடியில செட்டு பாருங்க, நல்ல ஃபுல் மடி வரும். நல்ல பேக் வெயிட், ஃப்ரண்ட் வெயிட் எல்லாம் உண்டு. நல்ல நீல் நெட்டான மாடு. 71,000 விலை. ஒரு பொம்பளால் வேலைக்கு போனா 6,000 7,000 கொடுப்பாங்க. இதை வச்சு மேய்ச்சிங்கன்னா 10,000 மாசம் கிடைக்கும். இன்னும் ஒரு பிஸ்கெட் கலர்ல நல்ல கிராஸ் டைப்பான மாடு. ஃபேட்டஸ்னஸ் வேணுங்கிறவங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். வெயிலுக்கு அருமையா இருக்கும். இந்த மாடு கண்டு போறதுக்கு சரியா இன்னும் 25 நாள் டைம் இருக்குது. 2 நேரமும் 10 பால் வரும். தண்ணி திணிக்கு நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும், சுழி சுத்தமா இருக்குது. மாட்டை பொறுத்தவரைக்கும் நல்ல கிராஸ் டைப்புங்கிறதுனால வெயிலுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. இந்த மாடு நம்ம சொல்லக்கூடிய விலை 73,000 சொல்றோம். 2 நேரம் 10 கறக்கும். 25 நாள் டைம் இருக்குனால இந்த மாதிரி நம்ம விலைக்கு தரோம். 20 லிட்டர் கன்ஃபார்ம் அடிக்கும். குணம்லாம் பயந்து தலைக்கு பாருங்க, மடி லூஸ் பாருங்க, இங்க பாருங்க பால் தார் பாருங்க, அப்படியே பாருங்க எவ்வளவு பெருசு நரம்பு மட்டும் பாருங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படி என் கை ஃபுல்லா நரம்பு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. நல்ல காம்பு, கறக்கக்கூடிய கெப்பாசிட்டிங்க மாடு. தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆள் தோரண ரட்ட முதுகு, பெருங்குட்டு வர்க்கத்தை சேர்ந்த மாடு. மணிகண்டன், நாங்க பாண்டகாப்படி, வேப்பந்தட்டை வட்டம், பெரம்பலூர் மாவட்டம். நாங்க வந்து ஒரு வருஷமா யூடியூப்ல வந்து ஹரியானாவை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் ஒரு 2-3 இடத்துல போய் வாங்கினோம். அது எங்களுக்கு செட் ஆகல. தோல்வியா? ஆமாண்ணா. ஏன் தோல்வியாச்சு? அது காரணம் அவங்க சொன்னது ஒண்ணு, அங்க போய் பார்த்தா ஒரு மாதிரி இருந்தது. இப்பதான் முத வந்து ஹரியானாட்டா வாங்க வந்திருக்கோம். ஒரு கேரண்டி கட்டி கொடுக்கறதால இதுல நாங்க ஒரு 20 மாடு பார்த்தோண்ணே. நாங்க ஹெச்எப் வாங்கணும்னு தான் வந்தோம். அதே ஹெச்எப் தான் வாங்கியிருக்கோம். ஏன் ஹெச்எப் வாங்கணும்? மற்றவங்களும் ஏன் ஹெச்எப் வாங்கணும்? எங்கிட்ட ஆல்ரெடி சிந்து கிராஸ், சிந்து ஜெர்சி எல்லாம் ஒரு 7-8 மாடு இருக்கு. அதனால எங்களுக்கு ஹெச்எப் வேணும் பாலுக்காக. இந்த மாடு செட் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 7-8 மாடு பிடிக்கிற எண்ணம் இருக்கு. இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நம்ம பண்ணலாம். ஒரு 6-7 மாடு இருக்குல்ல. நம்ம கிட்ட ஒரு 20-25 ஏக்கர் ஃபார்மர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே ஒரு சைடு பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 20 மாடு டார்கெட் வச்சிருக்கோம். அப்படின்னு இதுல ஒரு 10, அதுல ஒரு 10. அன்னைக்கு சொன்னது 2 சேர்த்து 50 லிட்டர் சொல்லியிருக்காரு. 2 மாடு 50 லிட்டர். ஆமா, 40-45 கேரண்டி சொல்றாரு. அது கீழே குறைஞ்சா நீ கொண்டாந்து விடுங்க. 40 தாண்டிடும் கன்ஃபார்மா. ஆமா, நம்பிக்கை இருக்கு. ஆமா, 2மே சென மாடு தான். அது போய் நம்ம இடத்துல வந்து கிளைமேட் செட் ஆகணும், தீனி தண்ணி செட் ஆகணும். ஏற்கனவே கண்ணு போட்ட மாடு வாங்கி செட் ஆகல. பெரம்பலூர் மாவட்டம் வெயில் எப்படி இருக்கும்? 110, 115, 120 வெயில் உள்ள ஏரியாவா? ஆமா, வெயில் உள்ள ஏரியா தானே. அதுக்கு தகுந்ததான் கொடுத்துருக்காரு. மேய்ச்சலுக்கு ஒரு 90% போவாது. ஆமா, நிழல்ல தான் தீனி போட்டு அப்படியே கட்டி போடுறதுதான். இந்த மேய்ச்சலுக்கு அதிகம் விட மாட்டோம். யூடியூப்ல நிறைய பாத்துருக்கேன். ஒரு 2-3 கஸ்டமர் நம்ம ஊர் பக்கத்துலயும் போய் கேட்டோம். அரியலூருக்கு அந்த பக்கம் டால்மியாபுரத்துல நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் பார்த்தோம். அவர் ஒரு 40-50 மாடு வச்சிருக்காரு கச்சப்பு. அவரு சொன்ன வாட்டி தான் அண்ணன் கிட்ட வந்திருக்கோம். ஹரியானா நம்பிக்கையா சொன்னாங்க. திருச்சி டால்மியாபுரத்துல வந்து அவர்கிட்ட நாங்க போய் பார்த்தோம். பார்த்துட்டு தான் இங்க வரோம். இல்லன்னா நாங்க வரமாட்டோம். வாங்கினவங்க நம்பிக்கை இருக்கு. ஆமா, அவரு ஈரோடு இந்த பக்கம் சிந்தாமணி எல்லாம் போய் வாங்கியிருக்காரு. அவரு 40 கச்சப் வச்சிருக்காரு. அவர் சொன்னாரு இங்க போங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன வாட்டி தான் இங்க வந்துரும். நாங்க யூடியூப்ல பார்த்தோம். யூடியூப்ல பார்த்தாலும் நாங்க அங்க போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் வரோம். வாங்கினவங்க நல்லபடியா சொன்னாங்க. ஆமா, வேற ஆளுக்கு பெட்டர் தான் ஹரியண்ணா அப்படின்னு சொன்ன வாட்டி தான் நாங்க இங்க வரோம். நாங்க யூடியூப்ல ஒரு வருஷமா 1.5 வருஷம் பாக்குறோம். பட் எங்களுக்கு ஒரு மனசுல படல. பட் அவரு ரெஃபரன்ஸ் பண்ண வாட்டி தான் இங்க வரும். வருங்கால விட்ட மாடு வாங்கணுமா? எப்படி என்ன இல்ல, இன்னும் ஒரு 10-15 மாடு வாங்கணும். மாசம் ஒரு 2 மாடு 1 மாடு வாங்கணும் ஒரு எண்ணம். வாங்குவோம். இந்த மாடு செட் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மா வரும். இவ்வளவு அழகான மாடு, அதுவும் தலையீத்து மாடு. பல்லு வெறும் 2 பல்லுக்கு இவ்வளவு குவாலிட்டி, ஷோ குவாலிட்டி. ரொம்ப இளம் மாடு. இப்பதான் முதல் ஈத்து ஈன்று போகுது. தலையீத்து 2 பல்லு, தலையீத்து, தெளிவான மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமான மாடு. மெயினா தலையீத்து மாடு உதைக்கி முட்டுன்னு பயந்துக்குவாங்க மக்களு. குணத்தை பார்த்துட்டு வாங்கணுமோ வேணாமோன்னு முடிவு பண்ணுங்க. பாருங்க, சரியான குணம். மடி என்ன மடி என்னாச்சு? மேல இருந்து சதுர பைக்கட்டு பாருங்க, எங்க இருந்து மடி எடுத்துக்குது. தலைச்சிருங்க. இந்த மாடு ஒரு 15 லிட்டர் கறக்குங்க. இந்த மாட்டுக்கு நான் கேட்கக்கூடிய பெஸ்ட் பிரைஸ் 75,000. வேணும் கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். செவலையில டாப் குவாலிட்டியில 2 பல்லு தெளிவான மாடு. எங்க போனாலும் கிடைக்காது. மடி செட்டுக்கு பணம் கொடுக்கணும். தலையீத்து இவ்வளவு குணத்துல கிடைக்கவே கிடைக்காது. அது வளர்த்துறவங்க அப்படி அந்த மாதிரி வளர்த்து. கயிறு பாருங்க, கயிறு பாருங்க, மாட்டு மேல போட்டேன். அமைதியா இருக்கு. எல்லாரும் வீட்டுல எல்லாரும் இருக்கலாம். ஆமா, தலையீத்து இவ்வளவு குணமா வளர்த்துறவங்களுக்கு தான் நம்ம அந்த அளவுக்கு பாராட்டு சொல்லணும். அந்த அளவுக்கு வளர்த்திருக்காங்க. தலையீத்து 2 பல்லு, ஒரு 5 லிட்டர் கறவைக்கு தப்பு வராது. இருந்தாலும் தலையீத்து மாட்டு கேரண்டி இங்க இல்ல, எங்கேயுமே கிடையாது. 4 காம்புக்கு தப்பு வந்தா ஏத்துக்கிறேன். மாட்டுக்கோட விற்பனை விலை 75,000. ஆனாச்சு ஜெர்சியில நாட்டு கிராஸ் மாடு வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. அவங்களுக்காண்டி இந்த மாடு கொண்டு வந்திருக்கேன். நல்ல முக லட்சணம், நல்ல குவாலிட்டி, நல்ல உடம்பு. பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கேன். 15 லிட்டர் கறவை, 69,000 இதோட விலை. 15 லிட்டர் கறக்கல்னா ஏண்டான்னு கேளுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் எனக்கு பெரிய மடியா இருக்கக்கூடாது, ஆம மடியா இருக்குன்னுவாங்க. அந்த மாதிரி மடி அமைப்புடைய மாடு.
பெருங்குட்டு மாடு, செவலில் டாப் குவாலிட்டி நைஸ் சோல் மாடு. ஒரு விவசாயி கம்மியா கொடுத்தா நமக்கு பொறுமான லாபம் எடுத்துட்டு நம்ம வாங்குறவங்களுக்கு லாபம் பண்ணி கொடுக்கறதா நம்மளோட பழக்கம். இந்த ஜெர்சி பிளஸ் நாட்டு கிராஸ் மிக்சிங் வந்து இந்த மாடு திருவண்ணாமலை, வேலூர், சென்னை எல்லா ஊருக்கும் இந்த மாடு செட் ஆகும். வெயில் ஏரியாவுக்கு நல்லா இருக்கும்னா தாராளமா தாங்க, வேணுங்கிற கூப்பிடுங்க, அனுசரிச்சு பண்ணிக்கலாம். நல்ல பெருங்குட்டு மாடு. இங்க பாருங்க, ஈயப்பா 69,000 தான் இதோட விலை. ஏன் பாருங்க, என் உயரத்தை பாருங்க, நான் 6 அடி உயரம் இருப்பேன். 15 லிட்டர் இந்த மாடு கறக்காதா? சொல்றவன் 1000 சொல்லுவான். கொடுக்க வேண்டியது கொடுத்தா வர வேண்டியது தானா வரும். ஒரு ஃபேட்டஸ்னஸ் பிரச்சனை இருக்குன்றவங்க, எனக்கு வந்து A2 மில்க்குக்கு நிகரான மில்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் ஒரு நல்ல மாடு, தெளிவான மாடு, டாப் குவாலிட்டியான மாடு வித் திமிலோட இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ரெட் சிந்தி கிராஸ் டைப் மாடு செண்டானித்து 6+ தாராளமா சூஸ் பண்ணலாம். சுழி சுத்தம், 2 நேரமும் ஒரு 17 to 18 லிட்டர் கறவை, நல்ல தெளிவான மாடு. 15 நாள் டைம் இருக்குது. மாடு தண்ணி தீனிக்கு பிரச்சனை இல்லை, குணமானதுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ரெட்டின் மாடு வாங்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெட்டின் மாடு எப்பயுமே ஃபேட் வந்து ஜெர்சி கலர்லயே ஃபேட் அதிகமா இருக்கக்கூடிய கலர் ரெட்டின் கலர். அதுலயும் இந்த மாடு ரெட்டின் ஜெர்சியில கிராஸ் டைப்ல வித் திமிலோடு இருக்கிறதுனால A2 மில்க்கு நிகரான ஃபேட்டஸ்னஃப் உடைய பால் இந்த மாட்டுல கிடைக்கும். இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை 80,000 கேட்கிறோம். அருமையான நாட்டு கிராஸ் எருமை, கால கண்ணீனி இருக்குது. கண்ணீனி 4 நாட்கள் ஆகுது. காலையிலயும் சாயந்தரமும் சேர்த்து 8 லிட்டர் கறவை வருது. கறக்கிறதுக்கு அவ்வளவு பூ போல காம்பு இருக்குது, பஞ்சு போல. மாட்டு எருமாடு வந்து பொதுவாக உதைக்குன்னு எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். இந்த மாடு வந்து உதைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அவ்வளோ குணமா இருக்குது, தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்குது. தெளிவான எருமை, நாட்டு கிராஸ் எருமை, அவ்வளவு குவாலிட்டியான எருமை, நல்ல பெருங்குட்டு எருமைக்கு நம்ம கேட்கக்கூடிய விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா 84,500 ரூபாய் கேட்கறங்க. அதையும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு கொடுக்கலாங்க. ஏனுங்கிறோம் நேரடியா பண்ணைக்கு வாங்க, தண்ணி தீனிக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாங்க. கறந்து பார்த்து ஓட்டிக்கலாங்க. இந்த எருமை பொறுத்து குணத்துல அடிச்சுக்க முடியாதுங்க. இது இன்னைக்கு நம்ம பண்ணையோட பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ரெட்டின் ஜெர்சி மாடு வேணும், ரெட்டின் ஜெர்சி மாடு வேணும்னு ஏகப்பட்ட என்கொயரி. இவ்வளவு அவ்வளோன்னு சொல்றதுக்கு இல்ல, ஏகப்பட்ட என்கொயரி. எண்ணெய் விட்டா எண்ணெய் வடிகிற கண்டிஷன்ல ஒரு ரெட்டின் ஜெர்சியில பெருவட்டான மாடு, ரெட்டை முதுகு மாடு. பேக் சைடு வெயிட் காட்டுங்க. இந்த மாட்டோட குவாலிட்டி வந்து நம்ம பார்த்தாலே வீடியோல தெரியும். வீடியோல சின்னதா தெரியுதா பெருசா தெரியாதானா தெரியாது. நல்ல குணமனம், நல்ல கலர் பேட்ச், நல்ல பால் கொம்பு, நல்ல வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. பல் வந்து முளைப்பல், அதாவது 6 பல்லுக்கு அடுத்த ஸ்டேஜ் முளைப்பல்லுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் முளைக்குது பல்லு. தண்ணி திணிக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குது. எத்தனை லிட்டர் கறவை இருக்கும்? 2 நேரமும் 20 படிக்கு பஞ்சம் வராதுனாங்க. நாம ஒரு 17 to 18 படி சொல்லி கொடுக்கலாம். கறவைக்கு மண்ணாதி மண்ணை, ரெட்டை முதுகு பாருங்க, முதுகுல ஏறி 2 பேர் படுத்து விளையாடலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியான மாடு. வால் தோரணை பாருங்க, பேக் வெயிட் பாருங்க, மடி பாருங்க, நல்ல சதுர பைக்கட்டு, சதுரத்துக்கு சதுரம் பை எடுக்கும், நல்ல கறவை கொடுக்கும். பாக்குறதுக்கு அழகான மாடு, முகலட்சணமான மாடு. இந்த மாட்டுக்கு நம்ம கேட்கற வெயிட் என்ன தெரியுமா? 92,000. டிகிரிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னாச்சு. எத்தனை பாயிண்ட் அடிக்கலாம்? இதெல்லாம் டிகிரி 4.5 எபோ அடிக்கலாம்னாச்சு. சுழி சுத்தம், நல்ல நடு முதுகுல ராஜா சுழி, நெத்தியில ஒரு உச்சபோக சுழி, பால் கொம்பு, தெளிவான மாடு, நல்ல நைஸ் சோல் மாடு. வெள்ளை கொம்புனா இப்படி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டீங்கன்னா அப்படியே வளவளன்னு வலிக்கிட்டு போய் கீழே விழுந்துரும். அந்த அளவுக்கு சைனிங்ல நைஸ் சோல். ஷெட்டுக்கு போடுறவங்களும் போட்டுக்கலாம், வீட்டுக்கு போடுறவங்களும் போட்டுக்கலாம். 92,000 விலை. வேணுங்கிறோம் கூப்பிடுங்க. ரெட்டின் ஜெர்சி 2ஆம் ஈத்து 20 லிட்டர் கறவை,